இங்க ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பொண்ணு வந்து விழுந்துடுறா. அவளுக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்காம பயத்துல காரை நிப்பாட்டாம வேகமா கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறதுனால ஒரு காலேஜ்ல கான்வகேஷன் டே அன்னைக்கு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு அமானுஷமான உருவம் தெரிய கண்ணை மூடி கண்ணை திறக்கிற கட்டியும் அது அங்கிருந்து காணாம போயிடுது. அப்ப அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா எல்லா போட்டோலயும் வெள்ளை கலர்ல கோடு மாதிரி இருக்கு. ஒரு வேலை பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு செக் பண்ணா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இவனுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு ஒன்னும் புரியல. அப்ப ஹீரோயினும் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அங்க ஹீரோ இல்ல. அப்ப ஒரு ரூம் மட்டும் தானா ஓபன் ஆகும். இவளும் பயந்துகிட்டே உள்ள போனா அங்க தண்ணிக்குள்ள இருந்து ஒரு உருவம் எந்திரிக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு இவ அலறி அடிச்சு எந்திரிச்சா எல்லாமே வெறும் கனவுதான். அப்ப ஹீரோ அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு வித்தியாசமான உருவம் தெரியுது. இவன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அதை உத்து பார்த்தா அது டக்குன்னு இவன் பக்கமா திரும்ப பாருங்க. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இப்ப ஹீரோவுக்கு இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இது கடையில அவனுக்கு கழுத்து வலி வேற அதிகமாகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோ எடுத்த எல்லா போட்டோஸ்லயும் அந்த வெள்ளை கலர் கோடு காலேஜோட ஒரு இடத்த போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்றா. சரின்னு ஹீரோயினும் ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க போக அது ஒரு லைப்ரரி போல. அங்க சில இடங்களை எல்லாம் போட்டோ எடுத்தா அதுல ஒரு போட்டோல பேய் தெரியும் பாருங்க. அலறிக்கிட்டே வேகமா ஓடுறா. அப்ப அங்க சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு மேல காரை ஏத்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு கப்பு வாங்குற மாதிரி போட்டோவும் இருக்கு. அதை சந்தேகமா பாத்துக்கிட்டே ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஏதாவது அந்த பொண்ணு சம்பந்தமான போட்டோ இருக்கான்னு செக் பண்ணா அங்க ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ கிடைக்குது. இதுக்கிடையில ஹீரோ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான். அப்ப அவன் ஃப்ரெண்டு அவன் கண்ணு முன்னாடியே மாடியில இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிறான். இதுக்கு முன்னாடியே ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் மாடியில இருந்து கீழே குச்சிதான் சூசைட் பண்ணி வந்திருப்பாங்க. இதனால இப்ப ஹீரோக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. அப்ப ஹீரோயினும் அவ கண்டுபிடிச்ச போட்டோவை காமிச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்க இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல ஹீரோவும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாது. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஹீரோ அவளை பிரேக்கப் பண்ணிட இதை தாங்கிக்க முடியாதவ சூசைட் பண்ணிப்பான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவ காலேஜ் விட்டே பாதியிலே போயிருப்பா. இந்த விஷயத்த சொல்லி முடிக்க அவளுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட சொந்த ஊருக்கே போறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிட்டாட்டு. ஆனா அவளோட டெட் பாடியை எரிக்காம அவங்க வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்கு. அதனால பாடியை தோண்டி எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ பேரண்ட்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண அவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதனால சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போலான்ட்டு அங்கேயே ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்க. அப்ப அந்த பேய் அங்கேயும் வந்துருது. அதனால அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ அங்க இருந்த ஒரு ஏணியில இறங்க பார்க்க அந்த பேயும் இப்ப தலைகீழ தங்கிட்டே வந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்ப ஒரு கட்டத்துல அந்த பேய் இவன் மூஞ்சிக்கிட்ட வர இவன் பயந்து போய் மேல இருந்து கீழே வந்துடுறான். ஆனாலும் சின்ன சின்ன அடியோட தப்பிச்சிடறான். இப்ப அந்த பாடியையும் எரிச்சாச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கே ரிட்டர்ன் ஆக அங்க ஹீரோயினுக்கு ஹீரோ வீட்டுல ஒரு பழைய ஃப்ரேம் கிடைக்குது. அதை பிரிண்ட் போட்டு பார்த்தா அதுல அந்த செத்து போன பொண்ணுகிட்ட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்ததே ஹீரோ தான் தெரிய வருது. லவ் பண்ணவனே துரோகம் பண்ணிட்டான்ற வேதனை தாங்க முடியாமதா அவ சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் ஹீரோவை திட்டிட்டு அவனை விட்டுட்டு போயிடுறான். இதனால கடுப்பானவன் நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போட்டோ எடுத்து பாக்குறான். ஆனா அது எங்கேயுமே இல்ல. அதனால அந்த கேமராவை தூக்கி போட அது கிளிக் ஆகி இவனை போட்டோ எடுக்க அந்த போட்டோவை எடுத்து பார்த்தவன் மிரண்டு போயிடுறான். ஏன்னா அது இவ்வளவு நேரமா இவனோட கழுத்து மேலதான் உட்காந்துருக்கும். இதனாலதான் இவனுக்கு அடிக்கடி கழுத்து வலி பிரச்சனை வந்திருக்கும். இப்ப அந்த ஆவி இவனையும் கண்ட்ரோல் பண்ணி மாடியில இருந்து குதிக்க வச்சிருது.